அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் 11 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பிருக்கிறது. அதே போல வருகின்ற 27 மற்றும் 28 ஆகிய 2 தேதிகளை பொறுத்தவரைக்கும் நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகள், கோயம்புத்தூர் உள்ளிட்ட 2 மாவட்டங்களிலும் 27 மற்றும் 28 ஆகிய 2 நாட்கள்ல கனமழைக்கு வாய்ப்பிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிற நிலையில இன்று 11 மாவட்டங்களுக்கும் 27, 28 உள்ளிட்ட 2 நாட்கள்ல 2 மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கனமழை பெய்யும் பொழுது 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் கூடிய காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரைக்கும் பகல் நேரத்தில் வெயிலோட தாக்கம் சற்றே அதிகமாக இருந்தாலும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில மதிய நேரத்தில் வெயிலோட தாக்கம் என்பது சற்றே அதிகரிக்கக்கூடும் என கூறப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்றைய தினம் 11 மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பும் 27, 28 உள்ளிட்ட 2 நாட்கள்ல நீலகிரி, கோவை உள்ளிட்ட 2 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.